Hello friends, welcome to Metrotech. Last வீடியோவில் classification of systems பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து லீனியராக நான்-லீனியர், காசல் நான்-காசல், ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள், டைம் இன்வேரியண்ட், டைம் வேரியண்ட், ஸ்டாட்டிக் டைனமிக் இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். இன்றைக்கி வந்து சில அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். So first question, check whether the following system is static or dynamic and causal or non-causal. So in the question la வந்து y of n is equal to x of 2n அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து static or dynamic இல்லைனா causal or non-causal இது ரெண்டும் find out பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது மெமரிலெஸ் டிவைஸ். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது மெமரிலெஸ், டைனமிக் அப்படிங்கிறது மெமரி. ஸோ இட்ஸ் அ மெமரி சிஸ்டம். ஸோ கொஷினில் வந்து ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 2n அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ y of 1 is equal to x of, இங்கே 1 substitute பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2. ஓகே, இப்போ இது பாருங்கள், இது வந்து n. ஓகே, n is equal to 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ n, பட் இது எப்படி இருக்குது n plus 1. ஓகேவா, இது எப்படி இருக்குது n plus 1. அப்போ n 1 substitute பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இது n plus 1 இந்த மாதிரி இருக்குது. ஸோ plus 1 அப்படிங்கிறது என்னது, future input. Okay, so அப்போ future input na definitely it requires some memory. So this system is a dynamic system. Okay, so future inputையும் output வந்து depend பண்ணி இருக்குது. So நமக்கு வந்து some memory we need. அதனால இந்த system வந்து dynamic system. So இந்த கொஷினில் பார்த்த உடனே டேரெக்டாக n இருக்குது, ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு போடக்கூடாது. ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இட்ஸ் அ மெமரி ஆர் மெமரிலெஸ் டிவைஸான்னு அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, காசல் ஆர் நான் காசல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், இது வந்து த ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபியூச்சர் இன்புட் இல்லையா. இங்கேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ப்ரெசன்ட் அவுட்புட், இந்த அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஃபியூச்சர் இன்புட். ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இட் இஸ் அ நான் காசல் சிஸ்டம். காசல் சிஸ்டம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா, காசலில் வந்து அவுட்புட் வில் டிபெண்ட் ஆன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இன்புட். நான் காசல்னா இட் வில் டிபெண்ட் அப்பான் த ஃபியூச்சர் ஆல்சோ, ஃபியூச்சர் இன்புட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் இன்புட் அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து நான் காசல் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் த சிஸ்டம் y of n is equal to log of x of n, check for linearity, causality, time invariance and stability. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் லீனியர் ஆர் நான் லீனியர் அது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து திரும்பியும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராம் பாருங்கள், x1 2 இன்புட்ஸ், டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுக்குறோம். x1 of n, x2 of n இன்ட்டு a1. a1 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், a1 இன்ட்டு x1 of n, இங்கே வந்து a2 இன்ட்டு x2 of n. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ we are adding these two inputs. அதுக்கப்புறம் இட் இஸ் பாஸ்ட் த்ரூ அ டிஸ்க்ரீட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேட்டர், இந்த கேபிட்டல் டீங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து லாக் ஆப்ரேஷன். ஸோ லாக் ஆஃப் a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த டயக்ராம், இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டை செப்பரேட்டாக ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டமுக்கு கொடுக்குறோம். ஃபைனல் அவுட்புட் வந்து சம்மர்லேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் பாருங்கள், x1 of n, ஆப்ரேட்டர் வந்து லாக், ஸோ லாக் ஆஃப் x1 of n, அதுக்கப்புறம் இன்ட்டு ஒரு a1. ஓகே, ஸோ a1 இன்ட்டு லாக் ஆஃப் x1 of n.
இங்கே கீழே இதில் பாருங்கள் x2 of n எதுக்கு எதில் கொடுக்குறோன்னா discrete சிஸ்டம்க்கு. ஸோ ஹியர் த ஆப்ரேட்டர் வந்து log அப்படிங்கிறதுனால log of x2 of n. ஸோ நெக்ஸ்ட் வந்து multiplied with the constant. ஸோ a2 log of x2 of n. ஸோ இது ரெண்டும் இப்போ என்ன பண்ணணும், ஒரு சம்மருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ சம்மர்லேருந்து வர அவுட்புட் எப்படி இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணி வரணும். ஓகே, ஸோ a1 log x1 of n plus a2 log x2 of n. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரூஃப் கூட நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால திஸ் சிஸ்டம் இஸ் நாட் லீனியர். ஓகே, இது லீனியர்னு எழுதியிருக்கு, இது நான் லீனியர். ஓகே, இட்ஸ் அ நான் லீனியர் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைம் இன்வேரியண்ட் ஆர் டைம் வேரியண்ட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஷிஃப்ட் இன்வேரியண்ட், ஷிஃப்ட் வேரியண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்புட்டை வந்து கே சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணணும். ஓகே, அப்போ இன்புட் இதில் என்னது எக்ஸ் ஆஃப் என் தான் இன்புட். ஸோ அவுட்புட்னா ஒய் ஆஃப் என். ஓகே, ஸோ இன்புட்டில் எக்ஸ் ஆஃப் என் இருக்குது, இல்லை எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட்டை கே சாம்பிள்ஸ் டிலே பண்ணணும். ஸோ அவுட்புட் என்ன இருக்கும், ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு log of x of n அப்படின்னு இருந்தது. இப்போது அவுட்புட்டை கே சாம்பிள்ஸால் டிலே பண்ணணும். ஸோ n வர இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும், n மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே n இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், போத் ஆர் ஈக்குவல். ஸோ த சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியண்ட். சப்போஸ் இங்கே ஒரு n இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டில் என்ன பண்ணணும், n மைனஸ் கே log of x of n minus k அப்படின்னு வரும். ஸோ அந்த டைமில் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ த சிஸ்டம் இஸ் டைம் வேரியண்ட் அப்படின்னு போடணும். பட் இங்கே வந்து இங்கே n இல்லை, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருச்சு. த சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பிபோ, பிஐபிஓ, தட் இஸ் பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட். ஸோ பவுண்டட் அப்படிங்கிறது வந்து ஃபைனைட். ஓகே, ஃபைனைட் இன்புட்டுக்கு ஃபைனைட் அவுட்புட் கிடைக்கும். அன்பவுண்டட் வந்து கிடச்சிதுன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அன்பவுண்டட் அப்படிங்கிறது இன்ஃபைனைட். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என்க்கு வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, லாக் 0 அப்படின்னு கிடைக்கும். லாக் 0வோட வேல்யூ இன்ஃபைனைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டி கிடச்சிருது. ஸோ த அவுட்புட் இஸ் அன்பவுண்டட், that is infinite. Okay, unbounded அப்படிங்கிறது infinite. Therefore the system is unstable. Next question, for a continuous time system y of t is equal to t into x of minus t. Determine whether the system is linear and time variant. So இந்த system வந்து linear and time variant அப்படின்னு நம்ம find out பண்ணணும். So first given function பார்த்தீங்கன்னா y of t is equal to t into x of minus t. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிஸ்க்ரீட். ஓகே, இங்கே வந்து கண்டினியூஸ் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியராக அப்படின்னு நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் என்னது, எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஓகே, அப்போ நம்ம ரெண்டு இன்புட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் ஒரு கான்ஸ்டண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. இங்கே a1ங்கிற கான்ஸ்டன்ட், இங்கே a2ங்கிற கான்ஸ்டன்ட். அப்புறம் வந்து ஒரு சம்மரில் கொடுத்துட்டு சம்மரில் இருந்து கிடைக்கிற அவுட்புட்டை தான் என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம் ஆர் கண்டினியூஸ் சிஸ்டமுக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிறது எப்படி இருக்கும், ஒரு டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் சிஸ்டமில் இருந்து தான் ஃபைனல் அவுட்புட் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து a1 இன்ட்டு x1 ஆஃப் மைனஸ் டி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிக்னல் எழுது a2 இன்ட்டு x2 ஆஃப் மைனஸ் டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. a1 இன்ட்டு x1 ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் a2 x2 ஆஃப் மைனஸ் டி. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது, டி இன்ட்டு இது ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன். ஓகே, a1 இன்ட்டு x1 ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் a2 இன்ட்டு x2 ஆஃப் மைனஸ் டி. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா, a1
t into x1 of minus t plus a2 into t into x2 of minus t. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ வந்து RHS என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து RHSல என்ன பண்ணுவோன்னா அந்த 2 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு கண்டினியூஸ் சிஸ்டமில் இன்புட்டாக கொடுப்போம். அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அவுட்புட் வந்து சம்மர்லேருந்து எடுக்கணும். ஸோ பாருங்கள் x1 ஆஃப் மைனஸ் டி இன்டூ டி. ஓகே, அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் a1 இன்ட்டு டி இன்ட்டு x1 ஆஃப் மைனஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொரு சிக்னல் டி இன்ட்டு x2 ஆஃப் மைனஸ் டி. அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் a2 இன்ட்டு டி x2 ஆஃப் மைனஸ் டி. ஸோ ஃபைனலாக அவுட்புட் வந்து சம்மர்லேருந்து வரணும். ஸோ a1 t x1 ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் a2 இன்ட்டு டி இன்ட்டு x2 ஆஃப் மைனஸ் டி. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ த சிஸ்டம் இஸ் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து டைம் வேரியண்ட் ஆர் டைம் இன்வேரியண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஷின் எழுதிக்கிறேன், y ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு t இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்புட்டை வந்து டிலே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிலே இன்புட் பை t1. இப்போ இங்கே பாருங்கள், இன்புட்டுங்கிறது இதுதான், எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிங்கிறது தான் இன்புட்டு. ஸோ இங்கே மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் டி மைனஸ் t1. ஓகே, ஸோ t இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி மைனஸ் t1. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட்டை வந்து t1 டிலே பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்புட் வந்து இது ஃபுல்லாக, ஓகே இது ஃபுல்லாக அவுட்புட்டு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எங்கெல்லாம் t வருதோ அங்கே எல்லாம் t மைனஸ் t1 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ t மைனஸ் t1 எக்ஸ் மைனஸ் டி மைனஸ் t1. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஸோ டைம் வேரியன்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஷின், செக் வெதர் த ஃபாலோயிங் இஸ் லீனியர் காசல் டைம் இன்வேரியண்ட் அண்ட் பார் ஆர் ஸ்டேபிள். ஸோ இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க, y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n மைனஸ் எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லீனியர் காசல் டைம் இன்வேரியன்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் அதை கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம்மருக்கு இன்புட்டாக கொடுப்போம். அந்த சம்மர்லேருந்து வர அவுட்புட்டை ஒரு டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் சிஸ்டம்க்கு கொடுத்துட்டு அதிலிருந்து ஃபைனல் அவுட்புட் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் எடுக்கிறோம். இங்கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ a1 இன்ட்டு x1 ஆஃப் n மைனஸ் a1 இன்ட்டு x1 ஆஃப் n மைனஸ் 1. ஓகே, அது ஸோ இங்கே வேணால் நான் டயக்ராம் திரும்ப வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து a1, இது a2. ஸோ இங்கே வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா x1 ஆஃப் n மைனஸ் x1 ஆஃப் n மைனஸ் 1. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா x2 ஆஃப் n மைனஸ் x2 ஆஃப் n மைனஸ் 1. ஓகே, இது வந்து சம்மர், இதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம், அப்புறம் அவுட்புட். ஸோ இதில் a1 வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a1 x1 ஆஃப் n மைனஸ் a1 x1 ஆஃப் n மைனஸ் 1. ஸோ கீழே பாருங்கள் a2 x2 ஆஃப் n மைனஸ் a2 x2 ஆஃப் n மைனஸ் n. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணி எழுதுனதுக்கப்புறமா இங்கே வந்து செப்பரேட்டாக இந்த ஆப்ரேட்டர் கொடுக்கல. ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன பண்ணுன்னா ரெண்டையும் வந்து செப்பரேட்டாக ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம்மர் தென் அவுட்புட். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னு பார்க்கலாம், a1 இன்ட்டு x1 ஆஃப் n மைனஸ் a1 இன்ட்டு x1 ஆஃப் n மைனஸ் 1. ஸோ அதே மாதிரி கீழே என்ன வரும்னு பாருங்கள், a2 x2 ஆஃப் n மைனஸ் a2 x2 ஆஃப் n மைனஸ் 1. ஓகே, தென் சம்மர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம். ஓகே, ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் அ லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து டைம் இன்வேரியண்ட் ஆர் வேரியண்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொஷின் எழுதிக்கிறேன், y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு
x of n minus x of n minus 1. ஸோ அவுட்புட்டை வந்து டிலே பண்ணுறோம். எத்தனை k samples டிலே பண்ணுறோம். ஸோ இதில் அவுட்புட்டுங்கிறது y of n தான். ஸோ இங்கே இருக்கிற n எல்லாத்தையுமே n minus k அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ x of n minus k minus x of n minus k minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இன்புட்டை என்ன பண்ணணும், டிலே பண்ணணும். இங்கே எதில் இன்புட், இது ஒன்று. ஓகே, இது ப்ரெசன்ட் இன்புட், இது பாஸ்ட் இன்புட். ஸோ இந்த இன்புட் என்ன பண்ணணும், n-க்கு பதிலாக n minus k போடணும். மைனஸ் எக்ஸ் ஆஃப் n minus k minus 1. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் பார்த்தாலே இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக நான் ஸ்டேபிளாக அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்னென்ன n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் கிடைக்க போகுது. இன்ஃபைனைட் ஆக போகிறது இல்லை. ஸோ ஒரு பவுண்டட் இன்புட்க்கு ஒரு பவுண்டட் அவுட்புட் தான் கிடைக்கும். அன்பவுண்டட் அவுட்புட் வர சான்ஸ் இல்லை. ஸோ த சிஸ்டம் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காசல் ஆர் நான் காசல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் வந்து y of n is equal to x of n minus x of n minus 1. ஓகே, ஸோ இப்போ வந்து n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y of 1 is equal to x of 1 minus, இங்கே 1 போட்டோன்னா 1 minus 1 0. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y of 2 is equal to x of 2 minus, இங்கே வந்து 2 minus 1 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இதில் அவுட்புட்டில் 2, இங்கே இன்புட்டில் பாருங்கள் இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 1 வந்திருக்கு. அப்போ இது வந்து பாஸ்ட், இது வந்து ப்ரெசண்ட் இல்லையா. இதில் 2 இருக்கிறப்ப இதில் 2 இருக்குது. ஸோ இது ப்ரெசண்ட். ஸோ ஆனால் இங்கே வந்து 1. ஸோ இது பாஸ்ட். இப்போ 3ஓ 4ஓ கிடச்சிருந்தா இட் வில் பி ஃப்யூச்சர். ஓகே, ஸோ அப்போ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட். ஸோ அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு காசல் சிஸ்டம். ஃப்யூச்சர் இன்புட் டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா தென் த சிஸ்டம் வில் பி அ நான் காசல் சிஸ்டம். பட் இங்கே வந்து ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால திஸ் சிஸ்டம் வில் பி அ காசல் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து டிஆர்பி 2017 வந்து 1 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க. த லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் h of t is equal to e power minus 4t plus e power 4t into u of t is. இதில் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இது வந்து காசல் ஆர் நான் காசல், ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள், இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே u of t கொடுத்துருக்குறாங்க. u of tங்கிறது யூனிட் ஸ்டெப் சிக்னல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுதான் நான் அங்கே வரைஞ்சிருக்கிறேன். இதில் பாருங்கள் t is equal to 0, அதுக்கப்புறம் t is greater than 0. ஓகே, இது greater than 0. அந்த நேரத்தில் மட்டும் அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து 1ஆக இருக்கும். ஓகே, ஸோ t greater than 0 அப்போது ஆம்ப்ளிடியூட் 1, t equal to 0 அப்போவும் ஆம்ப்ளிடியூட் 1. ஸோ t less than 0வாக இருக்கிறப்போ ஆம்ப்ளிடியூட் வில் பி 0. ஓகே, இது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள் ஃபார் t, ஏன்னா இதில் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். யூனிட் ஸ்டெப் சிக்னல் கூட தான் மல்டிப்ளை ஆகிருக்கு. அதனால தான் இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் t less than 0, ஸோ t less than 0 அப்போது நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ இந்த என்ன இங்கே கிடைச்சாலும் that will be multiplied with 0, நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஓகேவா, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. t less than 0வாக இருக்கிறப்போ ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து 0 தான். ஸோ நம்ம எந்த வேல்யூவை 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அவுட்புட் வந்து 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் t greater than 0 அப்போது 1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், பட் எக்ஸாமில் எல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ 1 வந்து இந்த ஒவ்வொரு சிக்னல் கூடயும் நமக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த h of t வந்து ப்ரெசண்ட் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் அ காசல் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இ பவர் உள்ள வேல்யூலாம் தெரிஞ்சிருப்போம். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0, இ பவர் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி. இப்போது இந்த கொஷினில் பாருங்கள் இ பவர் இன்ஃபினிட்டியும் வரும் இல்லையா.
இங்கே இ பவர் டிக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் அன்பவுண்டட். ஓகே, இன்ஃபினிட்டினாலே அன்பவுண்டட். ஸோ நமக்கு அன்பவுண்டட் அவுட்புட் கிடச்சிது அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் அ அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசல் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.